ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் தக்காளி பஜ்ஜி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறமா பூண்டு, ஒரு 4 பூண்டு போட்டிருக்கேன், தட்டி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக எங்களுக்கு ஃப்ரை ஆயிரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிக்க போகிறேன். ஆயில், சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கணும், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஆயில் நல்லா கொதிச்சிட்ட அப்புறமா நாங்கள் இதை பாருங்கள், இதை போட்டு கொஞ்சம் நேரம் இது பபுள்ஸ் அடங்கிட்ட அப்புறமா இது கொஞ்சம் ஸ்லோ ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் போட்டால் நல்லது. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். பாருங்கள், வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் தக்காளியை ஆட் பண்ணி, இங்கே பாருங்கள், தக்காளி மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக, அதிகமாக இல்லை, கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம். இங்கே பாருங்கள், நான் மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிம்மிலே வைங்க. அது நல்லா அப்படியே இந்த எண்ணெயிலே வந்து நல்லா குக் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. நான் இதில் ஒரு 2 எக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான், இதை தண்ணியே ஊற்றாமல் நீங்கள் இந்த மாதிரி சமைக்கணும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சமையல் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கம் டு இட்.